கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் ஏடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 31ஆம் சங்கீதம் 9, 10 ஆகிய வசனங்களிலே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, பலனற்ற ஒரு நிலைமை, சஞ்சலமான ஒரு வாழ்க்கை, தவிப்பான ஒரு வாழ்க்கை, நெருக்கமான ஒரு வாழ்க்கை, துக்கமான சில குடும்பங்கள், இப்படி நம்ம பல காரியங்கள் இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஜெபம் அப்படின்னாலே நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னோட சமூகத்துக்கு கொண்டு போயிடணும். சில குடும்பம் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கும், அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்பா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். வீட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பிள்ளைகள் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்கும், இல்லைன்னா அம்மாட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே பணம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் படிக்க முடியாத சூழ்நிலை உண்டு, அது உள்ளதுதான். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு இரங்கும் கர்த்தாவே. இன்னும் நம்ம சில குடும்பத்தில் காலவேளையில் நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய பண தேவைகள். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு மனம் இறங்கும். ஏன்னா சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே எது குறைய இருக்கும் அப்படின்னா, பலன் குறைய இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷன் அக்கிரமத்துக்குள்ள சிக்கி கொள்வான். இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மறுபடியும் துணிகரமா பண்ணும்போது அக்கிரமமா மாறிடும். எலும்புகளிலே பலன் இருக்காது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஏன் உலர்ந்து போயிற்று அப்படின்னா, அக்கிரமம் இருக்கும்போது பலன் குறைவு. அப்போ ஒரு குடும்பம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, அப்படி சொல்லும் போதுதான் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த அக்கிரமம், அந்த வார்த்தை அப்பதான் சொல்றாரு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் அக்கிரமத்தினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. இதுதான் முழு பைபிளுடைய முக்கியமான பாயிண்ட். ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், தீர்காயுசோடு இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா, அந்த வீடு முதல்ல உண்மையா இருக்கணும். என் நெருக்கத்திலே, சில குடும்பம்லாம் நெருக்கம் மட்டும்தான் இருக்கும், வெளியே தெரியாது. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். எப்படி ஜெபிக்கிறாரு அப்படின்னா, எனக்கு இரங்கும் கர்த்தாவே. அப்ப காலவேளையிலே யாரெல்லாம் நம்ம இணைந்திருக்கிறோமோ, நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங் ஆகணும். இப்போ நாங்க தமிழ்நாட்டிலேருந்து செய்தி அனுப்புறோம், முதல்ல இன்டர்நெட் ஆன் ஆகணும். இன்டர்நெட் ஆன் ஆனதான்
யூடியூப் மூலிமா நீங்கள் வேறு நாட்டுக்குள்ளே இந்த செய்தி பார்க்கலாம். அப்போ முதல்ல எது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகணும். நம்ம காலை வேளையில் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம் முதல்ல பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் இன்னும் எதில் கர்த்தரை விட்டு தள்ளி இருக்கிறேன், அதை உணர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது பரலோகத்தில் உள்ள தேவன் பார்ப்பார். என் மகன் ஜெபிக்கிறான், என் மக ஜெபிக்கிறா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இப்படிதான் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை இதுதான், அதை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கம். காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே பல்லு தேய்ப்பாங்க. அதனால கால வேளையில நம்ம ஜெபிக்கும் போது எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு. இதை ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வேகமா ஆவியில வளர முடியும், நல்ல நிம்மதியா தூங்க முடியும், இருக்கிறது போதுன்னு சொல்லி வாழ முடியும், தேவ திட்டத்துக்குள்ள வர முடியும், கனி விளையும், கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். ஏன்னா என் நிலைமையை முதல்ல நான் புரிந்து கொள்ளணும். என் வீட்டில் நான் ஃபேமிலியில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்படின்னு சொல்லி வீட்டில் ஸ்தோத்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் உணர்ந்து சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய வித்தியாசம், என்னை மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையை தந்து பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்குள்ள இன்னும் என்ன மாற்றம் வேணும், நான் ஆவியில வளரணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய குறைகளை நான் உணர்ந்து என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனத்திலே என் பிராணன் சஞ்சலத்தினாலும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா ஒரு பகுதி சொல்றாரு, என் அக்கிரமத்தினாலே. அது தாழ்த்துறது. நம்ம ஒரு 2 வசனத்தை நம்ம 3 வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தை நீங்கள் என்ன யோசித்து பார்க்கணும். ஏன் டிஸ்பிளேல அங்கே நம்ம ஸ்க்ரீனில் ஏன் நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னா, வசனத்தை நீங்கள் பார்த்தால், நல்லா கவனித்து பார்த்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி. வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கும்போது, அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். சரீரம் செத்து போயிருக்கலாம், ஆவியில ஒருவேளை மரித்த நிலைமையில இருக்கலாம், ஆத்துமா மரித்த நிலைமையில இருக்கலாம். ஆனா ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க உங்க காதுல கேட்கும்போது, கண்ணுல பார்க்கும்போது, உங்க இதயத்துல ஏற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜீவன், ஆத்துமாவில ஜீவன், சரீரத்துல ஜீவன். தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஆனா நம்ம நிறைய பாயிண்ட்க்கு நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கலாமா? தாவீது ராஜா ஜெபிக்கிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே. கால வேளையில ஒரு 10 லட்ச ரூபா வேணும். என்ன செய்வாங்க? யார்கிட்ட போய் கேட்பாங்க? கடன்காரன் நிறைய பிரச்சனையாக இருக்கும். இப்போ நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் கடனில், அதனால் எனக்கு தெரியும். வியாதியில் இருக்கேன், அதனால் வியாதியை பற்றி தெரியும். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம், நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன், சொந்த வீடை விற்றுருக்கேன், எல்லா ஸ்டேஜ்லையும் கஷ்டப்பட்டிருக்கேன். புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, சொந்த ஊரை விட்டு போயிட்டேன், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன், விக்கிரத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன், சொந்த காசுலேயே சூனித்து பணம் கொடுத்துருக்கேன். நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, நியூமராலஜி பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, கத்தாழை தொங்குறது,
செத்த ஃபோட்டோ வச்சு சர்ச்சுக்கு போன பையன்தான், ஆனால் ரட்சிக்கப்படலை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, ஜெபிக்கலை, தேவனை மறந்து துன்மார்க்கமான வாழ்க்கை. அப்போ கையில் பைபிள் எடுக்கும்போது முதல்ல என்ன திரும்ப சொல்ல ஆரம்பித்தேன், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு மன்னியும். அப்போ எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஒரு ஜெபம் அப்படின்னாலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்டிங், அந்த தொடர்பு, ஊடையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வரக்கூடாது. தாவீது ராஜா 2 வசனத்திலே தாழ்த்துறாரு, கெஞ்சுறாரு. எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படின்னா கெஞ்சுறாரு. அது கெஞ்சி ஜெபிக்கிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அது தாழ்த்தி கெஞ்சி என்னோட சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் காலவேளையிலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்கள் இதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்துடைய காரியங்கள், சொல்ல முடியாத ஏதாவது காரியம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம ஜெபம் பண்ணணும். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, என் கணவர் இப்படி பிரச்சனை பண்ணுறா, என் மாமியார் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, என் வீட்டில் வந்து மருமக இப்படி பிரச்சனை பண்ணுறா, என் வீட்டுக்குள்ளே இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது, இது எல்லாவற்றையும் மாற்றும். எனக்கு இறங்கும் கர்த்தாவே. என் குடும்பத்தில் இப்படிலாம் இருக்குது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. எங்கள் வீட்டுக்கு அப்பா இப்படி நீங்கள் இப்படிலாம் இருக்குது, என் வீட்டுக்குள்ளே இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றித்தாங்க. சில வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. வீட்டில் பார்த்தா விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க. அவங்க பார்த்தா விக்கிரத்துக்குள்ளே கல்லுக்கும் மரத்துக்கும் போய் பல காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க, உலக வழிபாடு. அந்த குடும்பத்தில் போய் பார்த்தா நிம்மதியாக இருக்காது, போராடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஜெபிக்கணும்? எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஏன்னா குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கு. அப்போ அந்த வீட்டில் பரிந்து பேசி கொண்டிருப்பாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதனால கால வேளையிலே ஒருவேளை அண்ணே பேலனே இல்லைனே அப்படின்னா, எலும்புல எனக்கு ஒரு உலர்ந்து போன அப்படி இருக்கு அப்படின்னா உடனே என்ன சொல்லணும், என் அக்கிரமத்தினால என் பலன் குறைந்தது, என் எலும்புகளில் உலர்ந்தே போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன் கெஞ்சி ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வீணான வார்த்தைகள் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா, அதையெல்லாம் நம்ம தாழ்த்திடணும். தேவனுடைய சமூகத்துல தாழ்ச்சியாச்சுன்னு போதும், கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். முதல் பாயிண்ட், நெருக்கப்படுகிறேன். நிறைய குடும்பத்துல நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அந்த கஷ்டம் வெளியில சொன்னா தெரியாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தாச்சுன்னா தெரியும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், வெளியே தெரியாது. வீட்டுக்குள்ள பார்த்தா நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, வெளியே தெரியாது. 31 நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய நெருக்கம் இருக்கு. அரிசி கூட இருக்காது, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்காது, படிக்கிறதுக்கு ஃபீஸ் பணம் கட்ட முடியாமல் இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்கும், கடன் இருக்கும், வாடகை கொடுக்க முடியாது, அப்படி நிறைய பிரச்சனை உண்டு. இதெல்லாம் நெருக்கம். நான் நெருக்கப்படுகிறேன். இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் நெருக்கப்படும் போது வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, துக்கம் இருக்கும். நெருக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் விசாரிக்கும் போது துக்கத்தோட பேசிட்டு இருப்பாங்க. எங்களை இப்படி சொல்லிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நெருக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். துக்கத்தினால் என் கண்ணும், துக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு, சுகமே இல்லை அப்படிங்கிறார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கண்ணு, ஆத்துமா, வயிறு சுகமே இல்லை, கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் உயிர்
சஞ்சலம் அப்படின்னா வருத்தத்தினாலும், என் உயிர் வருத்தத்தினாலும், என் வருஷங்கள் தவிப்பினாலும், 365 நாளும் தவித்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா நெருக்கம் இருக்கு. அந்த நெருக்கப்படுகிற ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா துக்கம் இருக்கும். என் உயிர் சஞ்சலத்தினாலும், என்னுடைய வாழ்க்கை தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. அப்படி சொல்லிட்டு தான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீரோடு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலியமா சில குடும்பத்திலே ஆவியானவர் பேசி முடிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது தேவனிடத்தில் நம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொன்னது போல நெருக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. துக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பேசியிருக்கீங்க. சஞ்சலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. தவிப்புனாலே அப்பா சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. அக்கிரமத்தினாலே பலன் குறைந்தது. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்ன அக்கிரமம் இருக்கோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பீங்களா? எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொன்னது போல நாங்களும் நெருக்கத்தின் மத்தியிலே கெஞ்சி கேட்கிறோம். எங்களை மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. நெருக்கப்படுகிற ஜனங்களை தூக்கி எடுங்க. துக்கத்தோடு ஜனங்களை தூக்கி எடுங்க. கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. ரிது ஷபலஹுரபது ரிபி கலபலஹுரது ரீமாலஹதனமரு சந்தூரபலஹது நிமி கபோலஹுரது. கர்த்தர் சிலருடைய கண்ணீரை துடைக்கிறார். ரிது ஹாலஹஸ்தனி கந்தூரபலஹரது ரபலஹரது. போதும் கர்த்தாவே, உபத்திரம் தாங்க முடியலப்பா, வேதனையோடு நிற்கிறாங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொன்னது போல பிள்ளைகளோட வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வியாதியை நீக்கி போடுங்க. சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டிடுங்க. தீர்காயுசை தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் தொட்டு அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு பரிசுத்தவனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. கிருபையின் வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ கண்ணீரோடு இருக்கிறாங்களோ எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் மனம் இறங்கும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தருடைய பாதத்தில் எல்லா ஆத்துமாக்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே விடுதலை செய்ய, கர்த்தரே மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உயிர்ப்பீங்க ராஜா. உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சஞ்சலம், வருத்தம், துக்கம், நெருக்கத்தின் மத்தியிலே போராடுறாங்க. மீட்டெடுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த காலவெளியில கர்த்தர் மீட்டெடுங்க. தாழ்த்துகிறோம், மன்றாடுகிறோம். உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க.
கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. உங்களுடைய பாதபிள்ளை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. புது கிருபினால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தணும். நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. கிறிஸ்துக்குள் நாங்கள் இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கு. அப்பா, எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு தந்திருக்கிறீங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். காலவேளையில் எங்கள் பிள்ளைகளோட பேசிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டது நல்லது என்று சொன்னது போல உபத்திரத்தின் மூலியமாக எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்ட பிள்ளைகளை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொள்ள தேவன் கிருபை தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிருபை நாட்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான ஒரு பாதுகாப்பு தந்து பரிபூர்ணமாக ஆசிர்வதிங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் உடைய கரத்தில் பண்ணிடுறோம். டீச்சர், டாக்டர், நர்ஸு, இன்னுமாக ஐடி ஃபீல்டில் பார்க்குங்க. சில குடும்பத்தில் காலை வேளையில் விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, ஆஃபீஸில் பார்க்குங்க. போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுவோம். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருக்கணும். அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நீங்கள் போங்கப்பா. சில குடும்பத்தில் இடம் வாங்க முடியல, சொத்து வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, வண்டி வாங்க முடியல, வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. காலவேளையிலே இந்த குடும்பத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து மோசம் போயிட்டாங்களோ அந்த குடும்பத்தை மறுபடியும் தூக்கி எடுங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்கப்பா, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல், பல விதமான வியாதி, கண்ணில் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் அலர்ஜி, சோரியஸ் வியாதி, எத்தனையோ குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க, பூர்ண சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து குணமாக்குங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கட்டளிடுங்க. எண்ணி முடியாத அதிசயம் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல ஒரு அதிசயத்தை கட்டளிடுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தரை நம்புறவனும் செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் தங்கியிருக்கணும்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம்ப்பா. எந்த ஒரு மனுஷனை நம்பலை, மனுஷனோட சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கல. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசிரியங்க. உலகத்தில் போய் எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. கால வேளையிலே கற்பதனிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தரே மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் கரந்தோட்டு ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாம் வரப்போது ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஏற்ற துணை. சில குடும்பத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமாக ஏற்ற துணை. சில குடும்பத்தில் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பல குழப்பங்கள், எல்லா தடையெல்லாம் நீக்கி இந்த பிரிந்த குடும்பங்கள்லாம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில எந்த நாட்டுக்குள்ளே மேல் படிப்புக்காக வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்.
வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் வேணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், மாந்திரிய கிரியைகள், தந்திரமா கிரீசர், அந்த வஞ்சிக்கிற ஆவிகள், சர்ப்பத்துடைய கிரியைகள், பொல்லாத கிரியைகள், வானமல்ல பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்க. எல்லா பொல்லாத தந்திரமான கிரியை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. இந்த குடும்பம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும், ஆட்டுக்குட்டியா ஜீவ பஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எல்லாவற்றையும் நீக்கி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு, அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிச்சு, ஊழியத்துக்கு போறாங்கப்பா, பாதுகாப்பு தாங்க. மிஷினரிக்கு பாதுகாப்பு தாங்க. விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லா இடத்துலையுமே அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மே உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாபையுடன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.